அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா? நான் கதைக்கிறது கேக்குதா? யாராவது ஒரு ஆள் இந்த செக் பண்ண வேணும், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கம்மா. சார் கேக்குது. ஓகே. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு உண்மையிலே முக்கியமான ஒரு நாள். என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோட மெகா சீனியர் இதை, அது 2024ஆம் ஆண்டு ஏலவல் எழுதினாக்கள ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கிற நேரம். சரியா? ஓகே. இப்ப இந்த இதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ரிசர்ச் விஷயத்துல இருந்தே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நிறைய ஊடுகள்ல சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஆയിരിக்கும். இன்னும் சில ஊடுகள்ல பெரிய ஒரு அழுக ஒப்பாரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். அதாவது அவங்க அந்த 2 வருஷமும் அவங்க என்ன மாதிரி அவங்களோட அந்த எஜுகேஷன் அமைச்சு கொண்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று என்ன செஞ்சிருக்கும் என்றால் இப்ப வந்திருக்கு. சரியா? ஓகே. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட் தான் என்னது அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்தார்கள். அதாவது ஸ்கோர் மிச்சம் நல்லக வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டி, ஃபேக்கல்டி, அதே மாதிரி 3A என்ற ரிசல்ட்ஸ்கள் வார ஆட்களோட வீட்டுல வந்து உண்மையிலேயும் அது ஒரு லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதா. சரி, அதாவது ஒரு நல்ல ஒரு ஹெப்பியான ஒரு பெரிய ஒரு ஹெப்பியான ஒரு மூமெண்டாக என்ன செய்யும் என்றால் அமையும். அவே அந்த சந்தர்ப்பங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் என்ன செய்யணும் என்றால் இருக்கணும் என்று சொல்லி நான் இன்னைக்கு துவா செஞ்சுக்கிறதோட நாங்க எங்கட இந்த இதுலுக்கு போம். கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இன்னைக்கு உங்களுக்கு. ஓகேம்மா, நீங்க பார்த்திருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு பயோட பிசிக்ஸ் கிளாஸஸ் நடந்திருக்குது. சரியா? பயோ அதே மாதிரி என்னது பிசிக்ஸ் கிளாஸஸ் இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் நடக்குது. இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த இந்த கிளாஸை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டேஜ்ல இந்த கிளாஸை கொண்டு போகும்போது பார்க்குறேன். அதுல முதலாவது ஸ்டேஜ் வந்து உங்களோட சின்னொரு அறிமுகம், ஏ லெவல்ட சின்னொரு அறிமுகம் உண்டு. ஏ லெவல்ட அறிமுகம் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும். பயோ பிசிக்ஸ் கிளாஸ்ல கிடைச்சிருக்கும்ன்றதுனால நான் பெரிய அளவுல இன்னைக்கு ஏ லெவல் அறிமுகப்படுத்தல. ஓ லெவல்ட ஒரு சின்னொரு அறிமுகத்தோட நான் என்ன செய்யறேன், அதாவது ஏ லெவல்ட சின்னொரு அறிமுகத்தோட அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நாங்க கொஞ்சம் போவோம். ஓகே. இப்ப நீங்க ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஓ லெவல் எக்ஸாம்ல ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் இருந்தால் ஒரு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் நான் இது படிப்பேன் இந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த ஏ லெவல் சயின்ஸ் எடுக்கிறார்கள். ஏ லெவல் சயின்ஸ்ன்ற நேரம் இந்த பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், பயோ மேக்ஸ் சொல்லக்கூடிய 2 ஸ்ட்ரீமை தெரிவு செய்யக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் பெரும்பாலும் என்னது அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கே தண்ட ஃபீல்டை தெரிவு செய்கிறார்கள். அது வந்து பெரும்பாலும் ரிசல்ட்ஸுக்கு எல்லாம் முன்னுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னுக்கு பெரும்பாலும் அவங்க ஓலவல்ல இருக்கிற நேரமே அவங்க அவங்களோட துறைகளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நான் இந்த துறையில தான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்து தான் இன்றைக்கு நீங்க கிளாஸ்க்கு ஜாயின்ட் ஆகிக்கிறீங்க. சரியா? ஓகே. இப்ப ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் பொறுத்த மட்டும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நல்லா விலையும் கொள்ளணும். ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்றதை நீங்க முதலாவது விலையும் கொள்ளணும். ஓ லெவல் என்று சொல்றது வெறும் ஒரு பெரியர் எக்ஸாம், அதாவது தடை தாண்டலுக்கான ஒரு பரீட்சை. சரியா? நிறைய பேர் நினைச்சு கொண்டிருப்பீங்க ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்சு எங்களோட எஜுகேஷன் வந்து என்னது எண்ட் ஆகிருக்கும், எஜுகேஷனுக்குரிய அந்த லைஃப் வந்து முடிஞ்சிருக்கும் என்று சில நேரம் சில கற்பனைகள் இருக்கும், சில இதுகள் இருக்கும். ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு விட்டு இருப்பீங்க ஓ லெவல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடணும். ஆனா ஓ லெவல் எக்ஸாம் தான் உங்களோட எஜுகேஷன் ஸ்டார்டிங்ன்றத நல்லா விளங்கி கொள்ளணும். அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பிறகுதான் நீங்க படிக்க போறீங்க. விளங்குதா? அப்ப இந்த ஏ லெவல் என்று சொல்றது, அதாவது இந்த ஓ லெவல் எக்ஸாம் என்று சொல்றது ஒரு பெரியர் எக்ஸாம், ஒரு தடை தாண்டலுக்குரிய ஒரு பரீட்சை. சரியா? இந்த தடை தாண்டலுக்குரிய இந்த பரீட்சையில நீங்க எப்படி வேண்டாலும் தாண்டலாம்.
அதாவது இந்த தடையில போர்டர்ல முட்டிப்பட்டு கீழே அந்த பக்கம் புள்ளையும் மேலும். அதே மாதிரி இதை நீங்க 9A எடுத்து தாண்டோ மேலும், 8AB எடுத்து தாண்டோ மேலும், 1A எடுத்து என்ன செய்யலாம் தாண்டோ மேலும். இப்படி எல்லாம் என்ன செய்யலாம் தடைகளை தாண்டலாம். நீங்க தாண்டி நீங்க சொன்னால் இந்த உங்களுக்கு இங்கெல்லாம் ஒரு 5-6 ரூட் இருக்கும். ஒரு 4-5 பாதைகள் என்ன செய்ய போகுதுன்னா லிபிக்க போகுது. அதுல எடுத்துக்கோங்களேன், ஒரு மெரதனுக்கான பாதைகள் இருக்கு. ஒன்று வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து பயோக்குரிய ஒரு மெரதன் ரோடு ஒன்று இருக்கு. அங்கல மேக்ஸுக்குரியது ஒன்று இருக்கும். அடுத்தது காமர்ஸ், அடுத்தது ஆர்ட்ஸ், அடுத்தது இடெக், அதே மாதிரி அங்கல பிடெக் சொல்லக்கூடிய என்ன செய்யும் என்றால் இந்த இதுகள் இருக்கு. இப்ப 9A எடுத்து வந்தவரும் 1A எடுத்து வந்தவரும் அல்லது AA ரிசல்ட்ஸ்ல இல்லாதவரும் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் இடம் இந்த இடம் தான். 9A எடுத்ததுக்காக வேண்டி இவர் வந்து இந்த இடத்துல முன்னுக்கு இருந்து அவரோட இதை ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஏ லெவல ஸ்டார்ட் பண்ண பொருள் இந்த மெரதனை ஸ்டார்ட் பண்ண. ஏ லெவல்ன்றது ஒரு மெரதன் மாதிரி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்லித்தார விஷயங்களை ஸ்டார்டிங்ல நான் இன்னைக்கு சொல்ற விடயங்களை நல்லா நீங்க மண்டையில போட்டுக்கோங்க. பிரயோசனமான விடயங்களை இருக்கும். ஓகே, அப்ப இன்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்றதுன்றது இந்த இடத்துல இருந்து அவர் தொடங்குறதுன்றது இன்னைக்கு வந்து 9A எடுத்தவரும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு, 1A எடுத்தவரும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு, அதே மாதிரி நார்மலான ஒரு ரிசர்ச் எடுத்தவரும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. எல்லாருடைய ஸ்டார்டிங்கும் ஒரு இடம் தான். விளங்குதா? இப்ப இதுல யாரு முன்னுக்கு ஓட போறது, யாரு அவரோட டார்கெட்டை போய் தடைய போறதுன்றது அந்தந்த ஆட்களோட கையில வைக்கிற விஷயம். விளங்குதா? இப்ப 9A எடுத்தன்றதுக்காகவே அவர் முன்னுக்கு போய்க்கு ஓட மாட்டார், அவரும் இங்கே தான் ஓடணும். இதுதான் ஏ லெவல் என்று சொல்றது. ஓ லெவல் ஒரு பெரியர் எக்ஸாம். ஓ லெவல் நீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு அது ஒரு 1 மந்த் அதோட சந்தோஷம் அது இது இருக்கும். அதோட அது முடிஞ்சு. அதுக்கும் ஏ லெவலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏ லெவலுக்கு வாரத்துக்கு தவிர அது ஏ லெவலுக்கு உங்களுக்கு அங்கல ஒரு கைட் பண்ணி கொண்டு போக போறது ஒன்றும் இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வார ஒரு ஆள்கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிஃபிகேஷன், பொதுவாக சயின்ஸ் படிச்சு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டீச்சரும் ஒரு புள்ளேட் எதிர்பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னால் 9A இல்ல. விளங்குதா? 9A 8AB அதுகளை நாங்க எதிர்பார்க்கறது இல்லை. நாங்க எதிர்பார்க்கிற என்னது அப்படின்னு சொன்னால், நீங்க ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கால் வைக்கிற நேரம் உங்களோட 9Aலையோ அல்லது 8ABலையோ அல்லது 7Aலையோ நீங்க என்னது நம்பி ஏ லெவல்ல கால் வைக்க கூடாது. உங்களோட ரிசல்ட்ஸை நம்பி நீங்க ஏ லெவல்ல கால் வைக்கப்படாது. ஓ லெவல் ரிசல்ட்ஸ் பெரும்பாலும் அப்படி இருக்கிறல. அப்படி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு தான் ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு எக்ஸாம் எழுதி ஒரு 2-3 நாளையிலே உங்களோட ஸ்ட்ரீம்களை சாய்ஸ் பண்ணி நீங்க கிளாஸஸ் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப நீங்க இன்னைக்கு வார நேரம் உங்களோட மேல முழு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ல அவரு பயோ சயின்ஸ் எடுத்தாரு, அவரு டபுள் மேக்ஸ் எடுத்தாரு, அதே மாதிரி உங்களோட பக்கத்து வீட்டு மாமிட மகன் சயின்ஸ் எடுத்திருக்கிறாரு, அதனால நான் சயின்ஸ் எடுக்கிறேன், உண்மை சொல்றதுக்காக வேண்டி சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லாம நீங்க இன்னைக்கு ஏ லெவல் சயின்ஸ் எடுக்கிறது எதா இருக்கணும் என்றால் உங்களோட மேல் உள்ள நம்பிக்கை கான்பிடென்ட் இருக்கணும். அடுத்தது உங்களால முயற்சி செய்யலும், என்னால ஒர்க் பண்ணலாம், இந்த 2 வருஷமும் நான் சரியா பிளான் பண்ணி இந்த வேலைகளை நான் அமைச்சு கொள்ளுவேன் என்ற அந்த கான்பிடென்ட் உள்ளாக்கள் மட்டும் தான் இந்த ஏ லெவல் சயின்ஸ் உள்ளுக்கு வரணும். அப்படி வாராக்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவங்களோட அந்த மெரதண்ட கடைசி பார்டர் வரைக்கும் ஓடி முடிவாங்க. அப்படி இல்லைன்றவங்க இடையில என்ன செய்வாங்கன்னா வேற ட்ராக்குக்கு வேற ஸ்ட்ரீமுக்கு மாற வேண்டிய நிலைமை வரும். ஆகவே உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அந்த கான்பிடென்ட்டை இன்னைக்கு வளர்த்துக்கோங்க. இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்ட்ரீம்களையும் விட ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஏ லெவல்ல இருக்கிற மற்ற ஸ்ட்ரீம்கள் எல்லாத்தையும் விட ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க் உங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆக சிம்பிளான ஸ்ட்ரீம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கு. இப்ப நீங்க ஏ லெவல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்க போறீங்கன்றோன்னா உங்களோட சீனியர்ஸ் மார், உங்களோட முன்னுக்கு பெஞ்சில் உள்ளாக்கள், உங்களோட தாத்தமார் நானமார், அதே மாதிரி உங்களோட ரிலேட்டிவ் உள்ளாக்கள், உங்களோட டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் ஏ லெவல் சயின்ஸ்ன்றது கஷ்டம், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மிச்சம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன் என்னதுன்னு சொன்னால் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது
ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ரீம் இல்ல. ஹார்ட் ஒர்க்ன்றது இல்ல. இங்க இருக்கணும் உங்கள்ட்ட எது இருக்கணும் என்று சொன்னால் ஸ்மார்ட் ஒர்க்ன்றது இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இல்ல. ஹார்ட் ஒர்க் தூக்கம் முழிச்சு சாப்பாடு இல்லாம தூங்குறதே ஒரு 4 ஹவர் 3 ஹவர் இப்படி இல்லை. இப்படி எல்லாம் நீங்க படிக்கணும்ன்ற தேவையில்லை. ஆரம்பத்தில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சரியான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோட போவீங்கன்னு சொன்னால் அழகா என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களோட அந்த 2 இயர்ஸும் எந்த டிப்ரெஷனும் இல்லாம டென்ஷனும் இல்லாம அழகா போகும். இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை மேலும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அத மாதிரி வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டீங்கடா என்னது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னது டிப்ரெஷன் கூடுதல் இப்படியான பிரச்சனைகளை நிறைய பேர் அதாவது உங்களோட நீங்க ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ற நேரம் வெளியில சொன்ன அவ்வளவு இதுக்குமே நீங்க எதிர்பார்க்க அதாவது அனுபவிக்க வேண்டிய கஷ்டப்படணும் அப்படி இப்படிங்கிறது கஷ்டப்பட தேவையில்லை. விளங்குதா? ஆகவே இங்க நீங்க என்ன செய்யணும் என்றால் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நான் அதை எப்படின்னு சொல்லித்தாரேன் இன்ஷா அல்லாஹ். எங்களோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் போற நேரம் நான் இடக்கிட உங்களுக்கு அதை என்ன மாதிரி நாங்க அந்த வேலையில செய்யலாம், எப்படி நாங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிடும். சரியா? ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதுக்கு பிறகு நீங்க யாராவது கேட்டால் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல ஹார்ட் ஒர்க் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை சரியா செய்யுங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்க என்ன டார்கெட்டோட ஏ லெவலுக்குள்ள வாரீங்களோ, எது அடையணும்ன்ற எச்சியோட வாரீங்களோ அதுல வரணும். அப்ப நீங்க இங்க மெரதன் ஓடுற நேரம் ஒரு இது ஒன்று இருக்கு, வளமை ஒன்று இருக்கு, பார்த்திருப்பீங்க. என்னது? மிச்சம் ஸ்பீடாவும் ஓட மாட்டாங்க, மிச்சம் ஸ்லோவும் ஓட மாட்டாங்க. ஒரு லெவல்ல ரெண்டுக்கும் நடுப்பட்ட நிலைமையில அழகா கூலா ஓடுவாங்க. எனக்குதா அப்படியே கூலா ஓடி என்னதுன்னு சொன்னால் அவங்களோட அந்த எண்டிங் பாயிண்ட் என்ன செய்வாங்கன்னா போய்த்து அடைவாங்க. சரியா? ஆகவேமா ஏ லெவல்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுதான் ஓ லெவல் மாதிரி இல்ல ஏ லெவல். ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் மிச்சம் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் இருங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியா? இல்லடா. கெமிஸ்ட்ரி என்ன? சரி வாப்பா, சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்த தடவை இருக்கு தானே? நல்ல நல்ல சந்தோஷம். ட்ரெஸ் என்ன? சரி சரி. அம்பி ப்ளீஸ்லியா ப்ளீஸ்லியா நான் இன்ஷால்ல பேசுறேன்னா ஆஃப்டர் இருக்கிற என்ன சொல்லுங்க. ஓகே. சரியாமா? அப்ப இப்படியானது தான் இது. ஆகவே நீங்க எல்லாரும் எந்த ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து தான் போறீங்க. நீங்க வேலை செய்யறத பொறுத்து தான் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் ஃபேக்கல்டி, இ ஃபேக்கல்டி, அதே மாதிரி டென்டல், வெட்டினரி, இப்படி இப்படி மத்த ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஃபீல்டை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அடைய போறீங்க. அவே நல்லஹா இந்த விடயத்தை நீங்க முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் ஏ லெவல் என்று சொல்றது. ஏ லெவலுக்கும் ஓ லெவலுக்கும் மிகப்பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்குது. பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்குது. சரியா? அப்ப நாங்க அதை சரியாக நீங்க பிளான் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த ஏ லெவலுக்குரிய அந்த 2 வருஷத்தையும் சரியான முறையில திட்டமிடுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஆக சிம்பிளா ஆக கூலா எந்த ஒரு டயர்டும் இல்லாம என்ன செய்யலாம் என்றால் மெடிக்கல் ஃபேக்கல்டி இ ஃபேக்கல்டி அடையலாம். சரியா? அட சரியான ஒரு ஒர்க் வந்து உங்களோட கையில இருக்கணும். இது வந்து நான் இன்னொரு இது வந்து தந்திருக்கிறேன் ஏ லெவல் சம்பந்தமாக. இப்ப நாங்க பார்ப்போம் எங்களோட கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட நாங்க கொஞ்சம் சில அறிமுகங்கள் அதோட சம்பந்தப்பட்ட நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்ப நீங்க ஏ லெவல் சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஏ லெவலோட தொடர்பு பட்ட நிறைய விஷயங்களை நீங்க தேடணும், தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன செய்யலாம்னா உங்களோட ரூட்டை சரியா கிளியரா அமைச்சு கொள்ளலாம். அதுல ஒன்று என்னது அப்படின்னு சொன்னால் இப்ப நீங்க ஏ லெவலுக்குள்ள வந்துட்டீங்க, ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்றீங்க, பயோ சயின்ஸ் செய்றீங்க, மேக்ஸ் செய்றீங்க அப்படின்னால் இந்த ஏ லெவல்ல என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் எடுத்தால் நான் இ ஃபேக்கல்டி போலாம், அதாவது மெடிசின் என்டர் பண்ணலாம் அப்படின்றது என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்கள் இருக்குது ஸ்ரீலங்கால, அந்த யூனிவர்சிட்டிகள்ல எந்தெந்த யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்டி இருக்குது, இ ஃபேக்கல்டி இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்டி பெஸ்ட், எந்த யூனிவர்சிட்டியில இ ஃபேக்கல்டி பெஸ்டாக இருக்கும், இ ஃபேக்கல்டியில என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது,
இப்படியான இது அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ண்டா என்னது, ஐலண்ட் ரேங்க்ண்டா என்ன, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, ஐலண்ட் கோட்டா, மெரிட் பாஸ் சொல்றது என்னது, ஜெஸ்கோர்ண்டா என்ன, இப்படியான நிறைய விஷயங்களை நீங்க கொஞ்சம் தேடணும். நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் டைம் கிடைக்கிற நேரம். அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தா உங்களோட ரூட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். நான் இவ்வளவு எடுத்தா இன்ன டார்கெட்டு போனா இன்ன ரிசல்ட்ஸ் வந்து போனால் எனக்கு இங்க யூனிவர்சிட்டி போகலாம், இந்த யூனிவர்சிட்டி போகலாம். நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன், அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்குள்ளுக்கு வரணும், வந்தா தான் எனக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணும் அப்படின்ற அந்த கிளியரான ரூட் என்ன செய்யலாம்னா உங்களோட பிளானிங் அமைச்சு கொள்ளலாம். அவை அந்த விஷயங்களையும் கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் என்றால் தேடி பார்க்கணும், அதுகளையும் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கொள்ள பார்க்கணும். ஓகே, இப்ப அடுத்த நான் விஷயத்துக்கு வரேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் உங்களோட கெமிஸ்ட்ரியில இருக்கிற பயோ, மேக்ஸ், பிசிக்ஸ் இந்த 3 பாடமும் வித்தியாசமான டிஃபரண்டான 3 பாடங்கள். நீங்க ஓ லெவல்ல சயின்ஸ்ன்ற ஃபீல்டுக்குள்ள சயின்ஸ்ன்ற பாடத்துக்கு 3 படிச்சிருப்பீங்க. 3 படிச்சதுக்கு அதுல வந்து உங்களுக்கு அந்த சயின்ஸ்ன்ற இதுலுக்கு படிச்சதுனால அதுல டிஃபரெண்ட் பெருசா உங்களுக்கு விளங்கி இருக்காது. ஆனால் இங்க ஏ லெவலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அது 3 டிஃபரெண்டான டைப்பான பாடங்கள். பயோ பொறுத்த மட்டும் நீங்க கிட்டத்தட்ட 75% பகுதிகள் நீங்க என்ன செய்யணும்டா பைஹார்ட் பண்ணணும், மனப்பாடம் செய்யணும், பாடமாக்கணும், ஞாபகத்துல வச்சு கொள்ளணும். சரியா? அங்கினைக்கு வந்து நீங்க யோசிச்சு செய்யக்கூடிய சில பகுதிகள்ன்றது வந்து மிக குறைவு, ஒரு 25% 30%மாகத்தான் இருக்கு. பிசிக்ஸ்ன்ற நேரம் பிசிக்ஸை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு 30% பகுதியைத்தான் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் மனப்பாடம் செஞ்சு கொள்ள பாடமாக்க வேண்டியதாக இருக்கும். மற்ற 70% பகுதிகள் நீங்க யோசிக்க வேண்டிய, நீங்க ஐடியா எடுக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும் பிசிக்ஸ் சொல்றது. கெமிஸ்ட்ரின்னு சொல்றது இது ரெண்டுமே கலந்தது. ஒரு 50% நீங்க யோசிக்கணும், 50% என்ன செய்யணும் என்றால் பாடமாக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். 2 பகுதியையும் கொண்ட ஒரு பாடம் தான் இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்ற பாடம். ஓகே, இப்ப கெமிஸ்ட்ரியில நீங்க என்னத்தை படிக்க போறீங்க, நான் ஓலவலோட தொடர்பு படுத்தி சொல்றதாக இருந்தால் கெமிஸ்ட்ரியில நீங்க படிக்க போறது சடப்பொருள் மாற்றம் சம்பந்தமாகத்தான் நீங்க படிக்க போறீங்க. சடப்பொருள் சம்பந்தமாகத்தான் படிக்க போறீங்க. சடப்பொருள் என்றால் என்ன, அந்த சடப்பொருள் எதால் ஆக்கப்பட்டிருக்குது, ரெண்டாவது அந்த சடப்பொருளோட என்னென்ன மாற்றங்கள் நிகழும், சடப்பொருள்கள் என்னென்ன வகையில காணப்படும், என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்ற அந்த சடப்பொருளோட தொடர்பு பட்ட ரசாயனம் தான் இந்த ரசாயனவியல் என்று சொல்றது. சடப்பொருளோட தொடர்பு பற்ற ஒரு கற்கை, சடப்பொருள் சம்பந்தமான ஒரு ஆய்வு, ஒரு கற்கை தான் இந்த நாங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல போறோம். ஓகே, இப்போ உங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்துல இருக்கிற பாடங்கள் சிலபஸ், அதாவது உங்களோட சிலபஸ் உங்களுக்கு தெரியணும், எத்தனை பாடம் இருக்குதுன்னு தெரியணும். நீங்க பார்த்திருப்பீங்க என்னதுன்னா சிலவங்களுக்கு இப்ப 25 பேஜ், அதே மாதிரி 26 பேஜ் இருக்குது. அதே மாதிரி இப்ப எக்ஸாம் எழுதி 24 ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். இப்படியான ஆட்கள்கிட்ட கூட சில நேரம் நீங்க கெமிஸ்ட்ரியில எத்தனை பாடம் இருக்குதுன்னு பேசி கேட்டீங்க என்றால் தெரியாம இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் அந்த ஏ லெவல்ல சரியா வேலை செய்யாத ஆட்கள். சரியா அந்த ஏ லெவல்ன்றது அந்த ஃபீல்டுக்குள்ள சரியா அவங்கள என்னது அவங்க சரியாக அந்த இதுல ஒர்க்ல இல்லைன்றது. அப்ப அவங்கள்ட்ட அதை கேட்கிற நேரமே அவங்கள்ட்ட ரிசல்ட்ஸை மட்டிட்டு கொள்ளலாம், இந்த மாதிரி தான் என்று சொல்லி கேட்டா சொல்லுவாங்க இத்தனை பாடம் இத்தனை பாடம் சொல்லி. ஆனா கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியணும், கால வைக்கிறதுக்கு முன்னுக்கு அதோட ஆழம் எவ்வளவுன்றத சரியா விளங்கிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில 14 பாடங்கள் இருக்குது, 14 யூனிட். கெமிஸ்ட்ரி ரசாயனவியல்ல 14 யூனிட் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் தருவேன். சரியா, நான் பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு. இன்ஷால்லா டெஸ்ட்ல தருவாங்க. அந்த பிடிஎஃப்ல சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திடுவேன், கிளியர் பண்ணிடுவேன். சரியா? ஓகே. சரிங்க. அப்ப
zoom in பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. சாரி, என்னன்னு சொன்னா ரைட்டிங் பேட் வந்து எழுதுது இல்லை. உங்களுக்கு அந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அதனால அந்த பிடிஎஃப் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் இதுல சொல்லிட்டு போறேன், கேட்கோங்க. ஓகே. அப்ப இதுல வந்துமா நீங்க சொன்னால் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு 14 பாடம் இருக்குது. மொத்தமாக 14 பாடம் இருக்குது. அதுல வேண்டா சும்மா ரஃபா நீங்க பென்சில்ல ஒரு காலம்ல நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்ற பாடங்களை. இதுல அதுல ஃபர்ஸ்ட் பாடம் உங்களோட என்னது அப்படின்னு சொன்னால் அணுக்கட்டமைப்பு சொல்றது. அணுக்கட்டமைப்புன்றதுதான் உங்களோட முதலாவது பாடம். இந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல நீங்க என்னத்தை படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் ஓலவல் உள்ள விஷயங்களை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க அணுக்கட்டமைப்புல படிக்க போறீங்க. ஓலவல்ல அணுட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அணுங்கள் என்னது, அணுட கண்டுபிடிப்பு, இங்க நாங்க வரலாறோட சேர்த்து கொஞ்சம் போவோம். அணுட கண்டுபிடிப்பு, அணுல இருக்கிற உப அணு துணிக்கைகளோட கண்டுபிடிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பார்ப்போம். அதோட இலத்திரன் நிலை அமைப்பு, அதே மாதிரி அங்கல ஆவர்த்தன அட்டவணையில போக்கு, ஆவர்த்தன அட்டவணை, அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்க இந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல படிப்போம். ஃபர்ஸ்ட் பாடம் உங்களோட அணுக்கட்டமைப்புன்றது. ரெண்டாவது பாடம் என்னது அப்படின்னு சொன்னால் கட்டமைப்பும் பிணைப்பும் என்று சொல்ற பாடம். ரெண்டாவது பாடம் வந்து ரெண்டாவது யூனிட் வந்து கட்டமைப்பும் பிணைப்பும். கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற யூனிட்ல நீங்க படிக்கிற விஷயம் என்னது அப்படின்னு சொன்னால் அதுல பிணைப்பு, அதாவது பங்கீட்டு வழி பிணைப்பு, அயன் பிணைப்பு, இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நீங்க ஓ லெவல்ல படிச்சிருக்கிறீங்க. பங்கீட்டு வழி பிணைப்பு படிச்சிருக்கீங்க. அந்த பங்கீட்டு வழி பிணைப்பு எப்படி உருவாக்கப்படுது, அதோட தொடர்பு பட்ட கொஞ்சம் கூடுதலான ஒரு விடயங்களை நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்துல நாங்க பார்ப்போம். பங்கீட்டு வழி பிணைப்பு, அயன் பிணைப்பு, அது இல்லாம இன்னும் சில பிணைப்பு வகைகளை நாங்க பற்றி என்ன செய்வோம் என்றால் அந்த பாடத்துல பார்ப்போம். அடுத்தது வந்து உங்களோட ரசாயன கணித்தல்கள் என்ற பாடம், மூணாவது யூனிட், அழகு 3 ரசாயன கணித்தல்கள் என்று சொல்லும், கெமிக்கல் கால்குலேஷன் என்று சொல்றது. இந்த ரசாயன கணித்தல்ல நீங்க படிக்க போற விஷயம் என்னது அப்படின்னால் இதுல பார்க்க போறது இதுல வந்து கணித்தல், அதாவது நீங்க மூல் காண்றது ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி செறிவு காண்றது, அதே மாதிரி என்னதுன்னு சொன்னால் கலவையினுடைய அமைப்பு துணிறது, திணிவு பின்னம், கனவளவு பின்னம், மூல் பின்னம் என்ற விஷயம். அதே மாதிரி நீங்க ஒரு நியம கரைசல் ஒன்றை தயாரிக்கிறது சம்பந்தமான தாக்கங்கள் சமப்படுத்துறது, இதெல்லாம் என்ன செய்யும்னா இந்த ரசாயன கணித்தல் என்ற பகுதிக்குள்ள வரும். இங்க ஓலவல்ல படிச்சதுதான் நாங்க இங்க கொஞ்சம் அட்வான்ஸா என்ன செய்வோம் சொன்னால் கூடுதலாக நாங்க படிச்சுட்டு போவோம். சவுண்ட் கேக்குது இல்லையாமா?
சவுண்ட் கேட்கலையாமா? கேக்குது சார். யூனிட் 1 நான் இங்கே படிச்சு தருவேன்னா இன்னொரு பகுதி நாங்கள் இன்ட்ரடக்ஷனை முடிச்சால் இன்னொரு பகுதி நான் உங்களுக்கு யூனிட் 1 செய்வேன். ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷால்லா. ஓகே, அப்ப என்னது சொன்னால் இதுல நாங்க 3வது பாடத்துல ரசாயன கணித்தல்கள் என்ற பாடம், அதுல வந்து நாங்க இந்த நீங்க ஓலவல்ல படிச்சு இந்த கணித்தல்களுக்குரிய பகுதிகளைத்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்கு முடியட்டுமா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணில. இந்த ஸ்கிரீன் இந்த என்னன்னு சொன்னால் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எழுதி கொண்டிருந்தது இப்ப நோட் பண்றது நோட் ஆகுது இல்ல, இன்னொரு எரர் உண்டு.